இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இயக்குனர் பாலா இயக்கத்துல நடிகர் விக்ரம் நடிச்சு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம் தான் சேது. இந்த படத்துல ஹீரோயினா அறிமுகமாகி மக்கள் மத்தியில அதிக கவனத்தை ஈர்த்தவங்க தான் நடிகை அபிதா. மலையாளியான அபிதா சின்ன வயசுல இருந்து சீரியல் ஒண்ணுத்துல படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும் பொழுது வேடிக்கை பார்த்த போனாங்க. அப்போ இயக்குனர் ஒருத்தர் அபிதாவை பார்த்துட்டு, நீ இந்த சீரியல்ல நடிக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தன்னுடைய அம்மாவை அழைச்சிட்டு வந்து அந்த இயக்குனர் கிட்ட பேசி சீரியல்ல நடிக்க தொடங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பல சீரியல்களை நடிச்சிருந்த அபிதா தன்னுடைய நிஜ பெயரான ஜெனிலா அப்படின்றத அபிதாவா மாத்திருக்காங்க. இதையடுத்து சீறி வரும் காலை, உணர்ச்சிகள், அரசாட்டி, நம் நாடு அப்படின்னு அடுத்தடுத்து படங்கள்ல நடிச்சிட்டு வந்த அபிதா கிசுகிசுவால ரொம்பவே மனவேதனைக்கு உள்ளானாங்க. ராமராஜன் கூட சீறி வரும் காலை படத்தில் நடித்த பொழுது நளினி ராமராஜன் விவாகரத்துக்கு அபிதா தான் காரணம் அப்படின்னு பத்திரிகைகளில் வெளியாகி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்திரிகை நிறுவனம் உன்னை பற்றி இப்படி செஞ்சு வெளியிட போகிறோம், அப்படி அந்த செய்தி வெளியில வரக்கூடாது அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியிருக்காங்க. அபிதா அந்த பணத்தை கொடுக்காததுனால சேது அபிதா ஆடை அவிழ்க்க தயார் அப்படின்ற தலைப்புல போஸ்டர்கள் வெளியாகி செய்திகள் வெளியாகி இருந்தது. இதனால மனமுடிஞ்சு போன அபிதா மன உளைச்சலுக்கு ஆளாகி இனி சினிமாவே வேண்டாம் அப்படின்னு பயந்து ஓடினது மட்டும் இல்லாம செத்துடலாம் அப்படின்னு யோசிச்சு சில காலம் சினிமா பக்கம் வராம இருந்திருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.